3 நாளைக்கு ஒரு முறைன்னு 48 நாளைக்கு நம்ம பால் பெருக்கி பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலையே தயிராக்கி அதை சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வச்சுருந்து இப்போ அதை உருக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். எவ்ரி 3 days ஒன்ஸ் we can make ghee in our குரு வைத்திய லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. வீட்டிலேயே நம்ம தயாரிக்கணும், சரிங்களா. இந்த நெய்யிலிருந்து தான் நம்ம நெய் முந்திரி, நெய் கடலை, நெய் பருப்பு அப்படின்னு தொடர்ந்து நம்ம பயன்படுத்த முடியும். வாய் புண்ணு, குடல் புண்ணு, உடல் சூடு, கொஞ்சமாக உணவு எடுத்துக்கிறப்பவும் உடலுக்கு தேவையான புரோட்டீனை சேச்சுரேட்டட் ஃபேட் ஐட்டங்களோடு எடுத்துக்கிறதுக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அல்சரால் பாதிக்கப்பட்டப்போ மிக மிக அவசியமான குருபாகம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சிறுக கொஞ்சமாக 3 வேளையும் பயன்படுத்தணும். ஸோ நம்ம பவுனம்மாவுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு முறை தயாரிக்கிறப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வயதுள்ளவர்களுமே வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு வராமல் இருக்கணுன்னாலும் சரி, வந்தால் மீட்கணுன்னாலும் சரி, இந்த சுத்தமான பசு நெய்யை இப்படி குருபாகமாக தயாரித்து பயன்படுத்தலாம். இப்போ மேலால் இந்த நெய், அதாவது வெண்ணெயை உருக்கி நெய்யாக்குனதுக்கப்புறம் கீழே இருக்கிற கசடையில் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டியோ கரும்பு சர்க்கரையோ போட்டு வச்சு அந்த நெய் சர்க்கரையாக பயன்படுத்தலாம். அது ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ உள்ளே இருக்கிற தண்ணி தான் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அதாவது வெடித்து விலகி வருது. இப்போ நல்லா நெய் மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நிறுத்திக்கலாம், சரிங்களா. நல்லா எல்லோஷாக ஏறி இருக்கும். ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகள், பால் உணவுப் பொருள் அல்ல, மருந்து பொருள். தேவையானப்போ பயன்படுத்துகிறப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பயன்படுத்துகிறோம், பார்த்துக்குங்க. பல வருடங்களில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, மிக முக்கிய மருந்தாக வச்சுருக்குறோம். பால் பெருக்கி பயன்படுத்தணும், திரும்பவும் சொல்கிறேன். நீர் சுருக்கி பயன்படுத்துகிறோம், பால் பெருக்கி பயன்படுத்துகிறோம். வாய்ப்புண், குடல் புண், உடல் சூடு, மலச்சிக்கல், அந்த கற்றுன்னு ஏப்பம் இருக்கிற தருணத்தில் நோட் பண்ணிக்க. நல்ல மனம், இயற்கையாக அருமையானதுங்க. நல்லா பாசிப்பருப்பு கடைஞ்சி, கொள்ளுப்பருப்பு கடைஞ்சி, துவரம்பருப்பு கடைஞ்சி, அவரைப்பருப்பு வச்சு பருப்பு சாதம் செஞ்சு ஊற்றி அடித்தோம்னு வைங்க, அப்படி இருக்கும்.